வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது அதை மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அது 3ல் தாங்க இருக்கார். ஸோ 3ங்கிறது 8க்கு 8ஆக வருகின்ற பட்சத்தில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திராதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது குடும்பம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த பண வரவுகளாம் திடீர்னு வருவதற்கான வாய்ப்பு, வீட்டில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்காங்க. ஸோ 12ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல உச்சமான ஒரு நிலையில் வந்து புதனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் புதன் ஒன்றா இருந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, எல்லாம் படித்து புள்ளெல்லாம் பெற்றுட்டு சில பேர் படிப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் 35 வயசுக்கு வேலை வந்து படிக்கிற கேஸ்லாம் வந்து இந்த சுக்கிர புதன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா படித்த ஒரு பெரிய மேதாவி ஆகக்கூடிய ஒரு தன்மை சுக்கிர புதன் கொண்டு. சுக்கிரன் புதன் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன 6ஆம் தேதி சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கடைசியில் இந்த எண்டாம் கூட்டத்தில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. 3 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அது 12ல் இருங்க. வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், அங்கங்கே நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு அபிவிருத்தினா நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். வெளியில் போனால் தான் வந்து நம்ம அடுத்த லெவலில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளியில் வந்து இன்னும் அடுத்தது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சரி, நிறைய அனுபவங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையிலே வந்து நிறைய மாற்றங்கள், ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், அதுவும் இந்த சந்திரனுக்கு அசுபதியில் போகும்போது கொஞ்சம் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரி சில செலவுகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள், ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பேசி சுமூகமாக தீர்வு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகம் கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். 5 வந்து அது வந்து 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம் வந்து இருக்கிற லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மொழியாக, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினும் போது உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாதானம் ஆகிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ எல்லோருக்குமே வந்து ஒரு வீக்னஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து டவுட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து கோபதாபங்கள்லாம் மறந்து அந்த இல்லறங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எல்லோருமே வந்து செறிஞ்சு ஒரு குடும்பமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களை ஆண்டவனை ஏற்படுத்தி அதுவும் வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத கற்பனைகள், அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, பக்கத்து வீட்டுக்காரண்ட போய் சண்டைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. பட் ஏதாவது பிரச்சனை வருமானா பிரச்சனை ஒன்றும் வராது, வாயை வச்சு சும்மா இருக்கும், கொஞ்சம் இடமா பேசிடுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அம்மா வந்து கொஞ்சம் புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு லெவல் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு 12ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், வீடு வாசல் வந்து பராமத்து வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள்.
மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சிறப்பான பலன்கள், நல்ல வந்து குழந்தைகளால் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். சந்தோஷங்களும் குதூகலம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம், பெரும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு 2 நாட்கள் வந்து அது கொஞ்சம் வந்து நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கடன் சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை. முதல் 2 நாட்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3-8ங்கிற ஒரு காலகட்டத்தில் நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பக்கத்து வீடு சண்டைக்கு போகிறது, குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி, ராகு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கிற ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும், பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9-12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்கள், வெளியூரில் இருந்து பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போனவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம், பெரும் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வண்டி வாகனங்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும் சிறப்பான ஒரு பலன்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் 3-6ஆம் அதிபதி 12ல் இருந்து வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போங்கிறது தான் உண்மையான விஷயம். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தினால் கேது வந்து 6ல் இருந்து அது சூரிய சாரத்தில் வந்து பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ஒரு கேட்டெடுத்த கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினால் சுக்கிரன் வந்து 12ல் இருந்து 2-7-12 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நம்மை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு கணக்கு, இந்த கணக்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து நம்ம லைஃபோட மிங்கிள் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் எந்த விஷயம் ப்ளஸ் மைனஸுங்கிறத மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். அதுவும் சுக்கிரன் புதன் ஒன்றாக இருக்கும்போது அருமையாக, சந்தோஷமாக, குதூகலமாக, ஃபன்னாக இருக்கிறதுக்கான எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஜாதகத்துலையுமே சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக, ஃபன்னாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இதில் தான் வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 11 வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா கொடுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து முதல் ஒரு 3 நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான இருக்கும், கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி ஒரு சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். குடும்பத்துக்கான நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது 4-10 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வேற ஒருத்தரோட டைப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் வந்து வியாபாரத்தை வந்து விஸ்தரிக்க பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் வெற்றி, குழந்தைகளால் சந்தோஷங்கள், குதூகலங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷங்களும் குதூகலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து நல்லா ரொட்டேஷன், கடன் கேட்ட இடத்துல வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு மீறி ரொம்ப அகலக்கால் வச்சிட்டோம்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலை, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அப்பா சம்மந்தமான விஷயம், நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு வந்து அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன நடைமுறையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இல்லைங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுத்தாலும் ஆனால் வளர்ச்சி சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு இருக்குது. அது மட்டும் இல்லை குருவும் வந்து இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் ஏதாவது சந்தோஷமாக குதூகலமாக வெளியில் போகிறது, ஒரு கையெழுத்து போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ எங்கேனாச்சும் வந்து நண்பர்களுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து யோசிச்சு போடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் போய் மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஒரு முற்பகுதியில் ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகிறமான ஃபீலை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சில பேர் வந்து வீடு மாறலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான மெனக்கட்டுகள்லாம் சிறப்பாக வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலகால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 8-11 திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு தோணும். ஸோ அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தால் வரட்டும், பட் இருந்தாலும் ஏடா உடம்பு போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்ன, சந்திரனுடைய சரம் சந்திரன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விபரீதமான ஒரு முடிவுகள், அதாவது அகலகால வச்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஓகேங்களா. அதே ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சம்பந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பான விஷயங்களும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஏன்னா குருடைய சாரத்தில் போகும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 2-5ஆம் அதிபதி. ஸோ 2-5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது வந்து கலைஞர்கள் குழந்தைகளை வந்து நல்ல லாபங்களும் சந்தோஷங்களும் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா குழந்தைகள் வந்து வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க. அது மட்டும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ அதாவது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் கொஞ்சம் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து 1-4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினோடலையும் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா வந்து 4ல் வந்து கேதுவும் இருக்குது. ஸோ கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேது சுக்கிரன் புதன் போதே மனைவி கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுகிறது, கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது. மற்றபடி வந்து தாயார் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து தாயார் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்களில் வந்து சின்ன ஒரு என்ன சொல்கிறது சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து முதலில் வந்து திங்கள் செவ்வாயிலும் சிறப்பாக 11லும் நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 3-9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் வந்து உச்சமாக புதனுடைய சாரத்தில் போகும்போது
அது வந்து குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களோ இல்லை குழந்தைகளுக்கே வந்து கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி என்ன செவ்வாய் உங்களுக்கு ராசியிலுமே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியில் வரும்போது கொஞ்சம் உடல் உபாதைகளோ சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கும். அதுவும் வயிறு சம்பந்தமான விஷயங்களோ இல்லாட்டி நீ பெயினோ இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12. ஸோ 7ஆம் அதிபதியான வந்து குரு 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய பண்ணும். ஸோ அது சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 9ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்னடா அதுங்கிற மாதிரி சின்ன ஒரு மன உளைச்சல் பொந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. அதுவும் வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெருத்த லாபங்கள் ஒரு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்காச்சும் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக ஏதாச்சும் வந்து உடம்பு முடியாமலோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதை வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் 12ஆம் சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது வேலை விஷயங்களும் சரி தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாண மட்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி சூரியன் வந்து 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சிற்றூர் பிரயாணமாக இருக்கலாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாக இருக்கும். அப்பா கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறமான விஷயங்கள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூரில் இருக்கவங்களுக்கும் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அதனால் சந்திரன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்குது. ஸோ வாரத்தின் 3 நாட்கள் சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 10லேருந்து சனியோட சாதத்தில் தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயம் சுப நிகழ்ச்சிகள் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இருந்தாலும் அது பாதகஸ்தானம் போது சில நேரங்களில் வந்து நினைச்சு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் இருக்கிறது. அப்பா சம்மந்தமான உறவுகள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிறதுக்கு அப்பாக்காக சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வரும். புதன் வந்து 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள் அம்மாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு பராமரித்து வேலை வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் நடக்கிறது தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது வந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் அம்மா கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி வந்துருங்க. சுக்கிரன் வந்து பார்த்தா 10ல் உச்சமாக இருந்தோம். அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் தாயாரோட உடல்நலம் தான் ரொம்ப மெயினாக இருக்கணும். காரணம் என்னென்னா 4க்கு 7 அது ஒரு பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் இல்லைன்னா அம்மா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது இல்லைன்னா வீடு சம்மந்தமான விஷயங்களை சில பேருக்கு வந்து லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ எது ப்ளஸ் மைனஸ்ங்கிறது அதை கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதியில் அதாவது மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து அது கேதுடைய சாதனம் 3 சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்குற மாதிரியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலையிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல லாபங்கள். ஸோ வியாழன் வெள்ளி சனிகளில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா
நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 8 போது எதை ஏடாகூடமாக பேசிடுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 3 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள வரும். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள், அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்பா அம்மா போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்களும், பட் இருந்தாலும் அதுக்கான பயன்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதே 9ஆம் அதிபதியாகவும் வரும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் கடல் கடந்து சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லைனா ஒரு ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது குருடைய சாதனை. குரு வந்து 11ல் இருக்கும்போது அந்த 8-11ங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ சாதாரணமாக இருந்த நமக்கு வந்து டக்குன்னு அடுத்த லெவலில் வராத காசு வர்றது, கொடுக்காத வந்து திடீர்னு வந்து அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுற விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதே 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்களும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் நிறைய வளர்ச்சிகள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி, சூரியன் 2ஆம் அதிபதி இருந்து அவர் 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள், மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி, அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை ஏற்படுத்தும். சின்ன கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரும். அதுவும் வந்து புதன்கிழமைக்கு மேலே நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்தது 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, குழந்தைகளுக்காக கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள், ஒரு ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து 9ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி, குரு வந்து 11ல் இருக்கும், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து அடுத்த முன்னேறுவதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி, சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்தா 3-12ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வேலை, வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளி மாநிலங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் போது கடக லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி வந்து கேது வந்து 3ல் இருந்த சூரிய சாரத்தில் ரொம்ப பக்கத்து வீட்டுக்காட்ட சண்டை போடுறது, வழக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லைனா கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து 4-11ஆம் அதிபதி வந்து உச்சமாக 9ல் வெளிநாட்டில் இருக்கும் பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, அப்பா சம்பந்தமான விஷயம், அம்மா சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிலபலங்களாகவும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஏன்னா வந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்குது. சுக்கிரனும் குருவும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும், பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா இது மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இது ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புதிய பார்ட்னர்ஷிப்பு, புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப இருந்தாலும் சனி சூரியன் ஒரு காம்போவில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2-11ஆம் அதிபதியான
புதன் வந்து 8ல் இருக்கும்போது கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனம், நண்பர்களிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் வந்து அது புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும், பெருத்த ஒரு டென்ஷனை உருவாக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் உள்ள சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதனும் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருன்றதுக்காக நம்ம ஏதாச்சும் பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, யாராச்சும் ஒரு ஆசை வார்த்தை காட்டி நம்மளை மயமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அப்பா அம்மான பெருத்த லாபங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான நிலபுலன்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் படிப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு, அது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். பேராசையால் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாலே வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவியில் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க. 8ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. யாராச்சும் வந்து நம்மளை வந்து மூளையை கழிச்சு பெருசாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசாவாதி கட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருந்து அவரும் வந்து 8ல் இருக்கும்போது தொழிலான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. 9ஆம் அதிபதி 4, 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அப்பா அம்மாவான நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், உயர்கல்வி எல்லாமே வெற்றி அமைவதற்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி, நல்ல சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல விஷயங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சனி சூரியன் ஒன்றாக கொஞ்சம் பிரயாணிக்கிற காலம், சின்ன சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தொழில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும். சில நேரத்தில் இப்படி ஆகிடும் அப்படி ஆகணும் ஒரு கற்பனையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து நடந்துக்கங்க. அப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு டென்ஷனை உருவாக்கிடும். ஸோ அதில் பார்த்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 11ல் இருக்காருங்க. ஸோ 4, 9ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது அப்பா அம்மான நல்ல லாபங்கள், வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் தான் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது. கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் ஒரு ஆசைப்பட்டு நம்ம தகுதிக்கு மீறி பெரிய ஒரு முதலீடோ எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள குரு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5, 8ன்னும் போதே கொஞ்சம் அந்த 10ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நபர்களாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இழுத்து விட்டு போய் வாங்கி பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும். வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது குருவுடைய சாரத்தில் போகும்போது நடைமுறையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதியில் வந்து வேலையில் நல்ல சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து 8ஆம் அதிபதியோட விஷயம்னும் போதே கொஞ்சம் மாமியார் வீட்டு சைடில் போகும்போதோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாச்சும் ஒரு எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதியில் புதன் வந்து 2, 11ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. நண்பர்களிடம் பழகும்போதோ பேசும்போதோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 2ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சட்டம் ரீதியான விஷயங்கள் இருக்கவங்கள வந்து பெரும் பணம் வருவதற்கான இப்போ நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த இதில் இருக்காங்களா வக்கீல் தொழிலில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும். மற்றபடி அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு. ஒரு மாசான ஒரு விஷயங்கள் இருக்கவங்களும் சிறப்பான விஷயங்கள் இருக்கும். பட் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் வெடுக்குன்னு பேசி மற்றவங்களோட விரோதத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ங்க. ஸோ 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த 8ன்றதே ஆசையை காட்டி நம்மளை டென்ஷன் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இதை வந்து நம்ம ஏற்ற இறக்கங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம அலர்ட்டாக இருந்துட்டோம்ல லைஃப்பில் எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ 1 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 7 இருக்கார். ஸோ 1 10 மற்றும் 7 என்பது ஒரு கேந்திராதிபதி, ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான யோகங்களை தருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா சில பேருக்கு வந்து கணவன் மனைவிகளில் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து புதன் இருக்கிறது சனியுடைய சாரில், சனி வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒன்றில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த விஷயங்களால் நல்ல பெருத்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல குதூகலங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூமெண்ட் சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் போவாங்க. ஸோ அதுலேயும் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 8ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களோ மற்றவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அப்பா மற்றும் என்னன்னா இது வந்து அப்பா அம்மா இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் வந்து பெருத்த லாபங்கள் வராதுன்னு சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா எங்கேனாச்சும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருங்க. மற்றபடி 5ஆம் அதிபதி வந்து சனி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில நேரங்களில் வெடுக்குன்னு பேசிப்பீங்க, அது ஒரே ஒரு மைனஸ் தான் தவிர மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கவனம் தேவை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது போது அப்பா சார்ந்த உறவுல பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகவே. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும்பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான். அது வந்து மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரனுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சம்ங்கிறத விட இது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் இப்போ வந்து இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், அங்கங்கே அலையரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஒப்பந்தங்கள், புதிய ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். சில பேருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 4 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அம்மா பிரயாணம் மண்டமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அம்மா வழி சொத்துக்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக, குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து வேலையில் வந்து நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குழந்தைகள் வந்து வெளிநாடு கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் நீச்சம் பண்ணாலும் அது வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு நீச்ச பங்கமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது தொழில் ரீதியான விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். இது முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் திடீர்னு முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது திசை கேது வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசும். கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து வேலை ஆட்களாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல்களோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் தேதி சுக்கரன் வந்து பரிவர்த்தனை வந்து 9க்கே வரார். ஸோ அப்போ வந்து அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பயன்படுத்தி ரொம்ப நல்லது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக அதுவும் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 2, 7, 9 கொஞ்சம் வந்து பணத்துக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள், வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த உறவுக்காகவும் அதாவது பொண்ணு பார்க்கறதுக்காக கொஞ்சம் சில பேர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் கடன் வாங்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் உடல்நல குறைவு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். வேலையில் வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் உயர்வு கிடைச்சாலும் அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அது பரிவர்த்தனையாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் வேலையில் ரொம்ப கவனம், கடன் வந்து நம்மளுக்கு அகலக்கால் வச்சு கடன் வாங்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ஒரு நீச்சபங்கமான ஒரு ராஜ யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள், அப்பா சார்ந்த உறவுகளோ ஏதோ வழக்குகளோ ஏதோ பிரச்சனைகளோ இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்து பேசும்போது அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். வழக்குகள் வந்து ஏதாச்சும் ரொம்ப நல்லா போய்ட்டுனா இப்போது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பேசினா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல வியாபார விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போனா திங்கள் செவ்வாய் வர புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒரு 2 நாட்கள் புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 5ல் இருக்கார். இப்போ 11ஆம் தேதி 5ல் இருக்கும்போது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக தேடல்கள், மற்றபடி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சனி செவ்வாய் ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து 7ல் இருக்கா. திங்கள் செவ்வாயில் சிறப்பான ஒரு விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வியாழனில் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களை குடும்பத்தை விட்டு ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா துலா லக்னமாக வந்து ராகு வந்து 6ல் இருக்காருங்க. அதுவும் வந்து இப்போ குருடைய சாதத்தில் போகும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம். ஸோ ஏதாச்சும் வந்து மிஷினரிலாம் வேலை பார்க்குறவங்களாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்தா துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து 8ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருந்து அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் யோசித்து பண்ணணும். அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
4ஆம் அதிபதி 5இல். ஸோ 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது அம்மா சார்ந்த விஷயம், நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் அப்பப்போ வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறதோ இல்லை ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும், நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. துலா லக்னமாக வந்து கேது தசா புத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கார். ஸோ 12 இருக்க கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தினா சுக்கிரன் 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பரிவர்த்தனையாக 8லேயே வரும்போது ரொம்ப எமோட்டாவிங்க, அதிக ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னும் போது ஒரு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும், ஒரு பிரார்த்தனை தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேல்குலேஷன், இந்த கேல்குலேஷன் வந்து நான் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ என்னன்னா வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம் என்ன, செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது 7 இருக்கும்போது அந்த 8உடைய பாதிப்புகள் பெருசாக வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயம், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது 5, 7 ஸோ 5, 7 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம மெனக்கடுவோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனைன்னும் போதே 5, 7 பரிவர்த்தனை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா காதல் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இடத்துலேயே வந்து வரன் அமைகிறது, ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் அந்த புதன் தசாபுத்தி அந்தனாலும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸ்ட்ரெஸ் பெருசாக பாதிக்காது. ஏன்னா 8ன்னும் போதே வந்து என்ன ஆகும்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து தாயாருடைய விஷயங்களை தான் கொஞ்சம் அதிகம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. சில நேரங்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி நட்சத்திரம் சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி அப்பா சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்குது. ஸோ 4ல் இருக்குது வந்து 10, 4 என்பது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களில் நல்ல வெற்றி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் பெரும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்களோடு வந்து உல்லாசமாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட சார்ந்த விஷயங்கள், அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்த சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்பந்தமான விஷயம், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றி, சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் 8-11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சின்னதாக வாக்குவாதம் பண்ணுறது, மனம் நோகிற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆன்மீக சுற்றுலா போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக கேது தசாபதி கேது வந்து 11லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள், அந்த கடன் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தாயார் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு பணமோ ஒரு செட்டில்மெண்ட்டோ வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காங்க. ஸோ வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஒரு லோன் போட்டு ஒரு நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் சிறப்பாக கொடுக்குதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை வந்து 4-6 சம்மந்தப்படும் போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 6 போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ தாயாரோட உடல்நலமில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து நம்ம லோன் போட்டு சொத்துக்கள் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருந்து அது ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், எதிர்பார்த்துட்டு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், அது விபரீத ராஜயோகமாக இருக்கும்போது திடீரென ஒரு திருமணம் கைகூடி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உட்பகுதியில் வந்து குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வேலையில் கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்போது சூரியன் 3ல் இருக்காருங்க. 3ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கணும். அதுவும் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து விற்கணும்னா அது விற்பனை ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 6, அது பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான லோனோ பணம் அரேஞ்ச்மெண்ட்டோ உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக நம்ம சுற்றி கேமரா வைக்கிறது, நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் பார்த்து நடந்துக்குங்க. தனுசு லக்னமாக கேது தசாபதினா கேது வந்து 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் கடன் வாங்குறது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதனால் வந்து அந்த ஒப்பந்தங்களில் வந்து ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். அதுவும் உச்சமாக 4ல் இருக்கும்போது 4லேருந்து 6 ஆகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவெல்லாம் ஒரு கால்குலேஷன், இந்த கால்குலேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ அதில் வந்து நிறைய பணம், பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பராமரித்து வேலைகள் இருக்கலாம். சில பேர் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே வண்டி வாகனங்கள் சின்னதாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதி 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் வந்து 3லே வராருங்க.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள் ஏற்படுறது, அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக அது வந்து 3ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் போது திடீர் வளர்ச்சி, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கிறது, ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அது பராமரிப்பு வேலைகள், அதுக்கான கடன்கள் சில பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கெடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசணும், கண்ணாமன்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அது வந்து பரிவர்த்தனை 3க்கே வர. ஸோ அவர் வந்து 5லேருந்து 3க்கு வரும்போது நிறைய முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயம் பெரிய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களோ சூடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 வந்து பிரயாணம் பண்ணும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கடுறது, கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தின்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஒரு 4, 6ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளோ இல்லை வண்டி வாகனங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் புதிய சொத்துக்கள் வந்து கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி அலையிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது 3லிருந்து அது வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்துறது, குழந்தை இல்லாதவர்கள் இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தைக்கு பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரிவர்த்தனை 3லே இருக்கும்போது புதிய முயற்சிகளால் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்ற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் அதிபதி 2 பெரிய பணம், பெரிய ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் மேற்கொள்வது, குழந்தைகளுக்காக மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள், ஸோ நல்லா வந்து ஒரு மேற்படிப்புக்கு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள், அதாவது 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மகர லக்னம் வந்து கேது தசை, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான தேடல்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், சில பேர் வந்து மேற்படிப்புக்காக கொஞ்சம் கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து 5ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட வந்து உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து அதுக்கான புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 3ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து மேற்படிப்பு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்காக நிறைய கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு
4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 2K வரும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்குது, என்னடா பண்ணுறது மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தும். அது வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எண்ணங்களை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். நமக்கு என்ன ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு ஓட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. மற்றபடி அவங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம், உங்களுக்கு வெற்றி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியில் இருக்கும்போது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ பிரிந்த கணவன் மணி கொண்டு சேருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசணும், கொஞ்சம் வல்கராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அது பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு உச்சமாக வந்துடுதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு போயிடுறாரு. ஸோ உச்சமானவர் வந்து ஆட்சின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஆச்சுன்னா மிஸ் ஆகிடும், பார்த்து நடந்துக்குங்க. ஸோ மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் 11ஆம் அதிபதியோட குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்களோ வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி வந்தனால சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது 7ஆம் அதிபதி சூரியன் ராசியில் வரும்போது கணவன் மணி ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் மூலியமாக திருமணம் ஒப்பந்தம் ஆகிறது, திருமணம் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே ஒரு மாதிரி இருந்தாலும் அது சனி சூரியன் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து அப்புறம் சரியாகும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து சந்திர தேசம். சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஷோல்டர் பெயின் வரும். சில பேருக்கு வந்து ஐயோ என்னடா அது கொஞ்சம் வந்து உடம்பு ஒரு மாதிரி படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3 10ஆம் 5லேருந்து 10க்கு அது 8ஆக அமைவதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நிறைய மெனகடுகள், ஸோ பெரிய பெரிய மெனகடுகள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய பதவி, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பூர்வீகத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் இப்போ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்த மாதிரி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அது 2ல் வந்து அது பரிவர்த்தனை வந்து குரு வந்து 2க்கு வரும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினம். புதன் வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியில் இருக்கும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ என்னடா அந்த புள்ள எப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களையும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துவோம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது யாராச்சும் நம்ம தேடி வந்து ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வயதானவர்கள், அந்நிய மதத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் வந்து சிறப்பான வீடு, சொத்துக்கள், மனை அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயார் நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அம்மா வழியில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள் பார்த்துருக்கோம். ஸோ மற்றபடி என்ன ஒரு இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து அப்ளை பண்ணி எது ப்ளஸ் மைனஸ் சொன்னமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து மீனத்துக்கே வரும்போது பெரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்கும். எப்படியா அடிச்சு தூள் கலப்போங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். அது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார். ஸோ தொழில் ரீதியான விஷயம், புதிய ஐடியாஸ், புதிய விஷயங்களை பண்ணி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது அம்மா ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான தாயார் சார்ந்த விஷயங்கள், ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில நேரங்கள் வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே இந்த கேம்னு வச்சுப்போமே, ஸோ அதெல்லாமே வந்து நடந்தால் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சிறப்பு தான். மற்றபடி வந்து தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்லையோ வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
3 மற்றும் 8ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பரிவர்த்தனை வந்து 3ல் வராருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஏதாச்சும் வந்து இல்யூஷன்ஸ், நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். ஸோ மனைவி சார்ந்தோ இல்லை வேறு ஒருத்தவங்க மேலே நிறைய சந்தேகம் வந்து அதனால் நம்ம ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினாலேயோ எதுனா என்னென்னா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தனை திட்டாலோ ஒருத்தன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். ஸோ முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எது நடக்குதோ அது நடந்தே தான் ஆகும். ஸோ அதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம மாறுறதோ மற்றவங்க நமக்காக மாறுறதோ வந்து ஆவாத கதை. இன்றைக்கி நம்ம இருக்கிற லைஃப் நம்ம பார்த்துட்டு போகணுங்கிறது தான் உண்மையான விஷயங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஸோ தேவையில்லாமல் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் தான் வரும். ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அது பெண்கள் விஷயங்களில் நீங்கள் மனைவி மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய இந்த மாதிரி டென்ஷன்ஸ் வரும். அவாய்ட் பண்ணிக்கிங்க. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை நினச்சே ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒன்றும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க, இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது வந்து கற்பனையிலே இப்படி ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரச்சனையே. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு வருந்துவீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பண்டிகைகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக நிலபுலங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் வண்டி வாங்க கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கட்டுகள் அதிகமாக பட்டு அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12 வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3லே பரிவர்த்தனை போது அது 3ல் தான் வர்றார். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கணவன் மனைவி நல்ல ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதனால் என்ன ஆகும்னா நிறைய சந்தேகங்கள், நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இருக்குது இத்தினூடு வாழ்க்கை, அதற்கு போயிட்டு எதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம், சில பேர் 10 வருஷம்லாம் பேசாத புருஷன் பொண்டாட்டிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், நான் பேச மாட்டேங்க ஒரு வண்டியிலே ஏற மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பிடிவாதம் பிடிக்குது. எத்தனை வருஷமானு கிட்டத்தட்ட 7 வருஷமாகும். ஏதோ சொல்லிட்டாரோன்றதுக்காக அந்த ஒரு ஈகோ. எதுக்கு சொல்கிறேன்னா, ஈகோ வந்து குடும்பத்தில் பார்த்தா ஆகாதுங்க, வெளியிலே பார்க்கக்கூடாது. சரி பிடிக்கலையா போயிரு, இல்லையா வாழு அப்படிங்கிற மாதிரி தான் போன மொழியாக உட்காந்துக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு வாழவே முடியாது. நம்ம நினச்ச மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரதசையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் தான், செலவுகள் வந்து கண் முன்னாடி நிற்கும். நடாது செலவு பிச்சுக்கிட்டே போதகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். இப்போ தசாபதி பலன் வந்து மீன லக்னமாக அது சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மீன லக்னமாக சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 போகும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் நல்ல முயற்சிகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கெடுகள் இருக்கும். அம்மாவுக்கு வந்து உடல் சம்பந்தம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் வந்து லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, சில வீடு பராமரித்து வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள், திடீரென்று ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு பேக்கப் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதியும் குரு வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சியும் பெரிய வெற்றிகளும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தேசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கான செலவுகளையும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான மூமெண்ட்டுக்கான ஒரு அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அது வந்து மறக்க முடியாது. மீன லக்னமாக வந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் நீச்சமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருந்தாலும் அது விபரீத ராஜயோகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாகி கிளியராக இருக்கணும். ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து. ஏன்னா அந்த மாதிரி புதன்னும் போது அந்த நீச்சம்ன்றதை விட அது விபரீத ராஜயோகமாக மாறுறதுக்கான விஷயம் இருக்கும்போது அந்த
இன்றைக்கி சண்டை போட்டாலும் அன்றைக்கி சாயங்காலமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மீன லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 7 இருக்க. ஸோ 7 இருக்கும்போது கணவன் மனைவியோட நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா ஒரு ஈகோ வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பரிவர்த்தனை 3ல் போகும்போது தேவையில்லாத ஒரு இல்யூஷன்ஸ்லேயே வந்து நிறைய கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எது ப்ளஸ் மைனஸுங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம், மகா யோகம். அது என்னங்க யோகமும் மகா யோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா, இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க. ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும். அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன், யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க. திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது. நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், சுக்கிர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு 20 வருஷம் திசை இருக்கும். அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க, இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். அந்த 20 வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும். அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், பட் நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம். இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான். ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை. ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேனே, நான் வந்து அகலக்காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஆனால் ஒரு 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 27-28 வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன். நிறைய பணம் நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது, நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அப்போது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம், அகலக்கால் வைக்கிறதுன்ற போது கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம். பட் அன்றைக்கி மட்டும் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 crores கண்டிப்பாக இருக்கும். அதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும். நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல, விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் ஒரே இடத்துல. இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன், அதிலே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ வியாபாரமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம். உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார். அவர் அந்த வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவார். மற்றபடி அந்த வியாபார எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பார். ஒரு பெரிய ஷேர் ஒன்று வாங்குவார். அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் போட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து 3000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள், இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு 10 crores மேலே இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குன்னா, வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும், சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க. இந்த யோகம் கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.